السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அருமையானவர்களே, ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஆன்மீக அரசராக திகழக்கூடிய ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஞானியாக திகழக்கூடிய அவர்கள் எழுதிய ஃபுதூஹாத்தே மக்கியா என்ற ஆன்மீக களஞ்சியத்திலே அதனுடைய கடைசியிலே சொல்லுவாங்க, நான் ஒரு நோயாளியிடம் அல்லது ஒரு மையத்திடம் வந்தாலே, ஒரு மையத்து வீட்டுக்கோ ஒரு நோயாளி வீட்டுக்கோ வந்தால் நான் ஒரு யாசீன் ஓதுவதை வளமையாக வைத்திருந்தேன் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த யாசீன் விஷயத்தில் எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவம் வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. ஒரு சமயம் நான் ஒரு நோயில இருந்தேன். அந்த நோயினால் உணர்வற்று முழுமையான முறையில ஒரு கோமா ஸ்டேஜின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உஷார் இல்லாமல் உணர்வு இல்லாமல் ஆகிவிட்டேன். பேச்சு மூச்சு இல்லாத பார்த்து நான் இறந்து விட்டேன் என்று நிறைய பேர்கள் எண்ணிவிட்டார்கள். இந்த சமயத்தில் என்னுடைய அந்த மயக்க நிலையில் ஒரு காட்சி, முகம் அருவருப்பான ஒரு கூட்டம் என்னை நோக்கி தீங்கிழைப்பதற்காக ஒரு கூட்டம் என்னை நோக்கி, இதெல்லாம் என்னுடைய கனவுலே நடக்கிறது. கனவிலே பார்க்கிறேன், என்னுடைய அந்த மயக்க நிலையிலே உஷார் இல்லாமல் இருந்த அந்த நிலையிலே என்னுடைய கனவிலே நான் பார்க்கிறேன், அருவருப்பான தோற்றம் உள்ள ஒரு கூட்டம் என்னை தாக்குவதற்காக நெருங்குகிறார்கள். அந்த சமயத்தில் அழகான நறுமணம் வாடை உள்ள ஒரு மனிதர் அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் என் பக்கம் நெருங்க விடாமல் தாக்கி அவர்களை துரத்தி விடுகிறார். இந்த நிலையிலேயே நான் முழிக்கிறேன். முழிக்கும் பொழுது அருகில் என்னுடைய தந்தை யாசீனை அழுத வண்ணம் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். ஆக என் தந்தை ஓதிய அந்த யாசீனுடைய பரக்கத்தினால்தான் உணர்வில்லாமல் நான் மையத்தாகி விட்டேனோ என்ற நிலையில் இருந்த என்னை அல்லாஹ் பாதுகாத்தது என் தகப்பனுடைய யாசீன் மூலமாக என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். இவர்களே சொல்லுகிறார்கள், அந்த அழகான மனிதர் தான் அந்த அருவருப்பான அந்த தோற்றத்தில் உள்ளவர்களை என்னை தாக்க வந்தவர்களை விரட்டினார் என்று சொன்னார்களே. அந்த விரட்டிய பொழுது அந்த ஆள்கிட்ட கேட்கிற, அந்த அழகான மனிதர் நீ யாரும் கேட்கிற, நான் தான் யாசீன் என்று அந்த அழகான மனிதர் சொன்ன. அப்பதான் நான் முழிக்கிறேன். முழிக்கும் போது என் தகப்ப என்னுடைய தலைமாட்டிலிருந்து தலை அருகில் இருந்து யாசீனை ஓதிட்டு இருக்கிறான். இதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் கிடைத்தது. யாசீனை ஃபக்ரவு, யாசீன் இந்த மௌத்தாக்கும், நீங்கள் மரணித்த இடத்திலே நீங்கள் யாசீன் ஓதுங்கிறது. அதுக்கு பிறகுதான் அந்த ஹதீஸே கிடைச்சதுன்னு சொல்றான். ஆக ஒரு சீரியஸான கண்டிஷன்ல, அன்கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அபாயகரமான நிலையில, ஒரு ஆபத்தான கட்டத்துல எதுவும் நடக்கலாம். அந்த நிலையில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அல்லாஹ்வோடு நமக்கு அந்த துஆவின் மூலமாக நாம் இந்த யாசீன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது அந்த ஆபத்தான நிலை ஒரு மகிழ்ச்சியான நிலையாக மாறும். அது யாசீனுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு, என் வாழ்க்கையில அனுபவிச்சு ரசிச்சிருக்கிறேங்கிறத அவங்க சொல்லி காட்டுவான். அல்லாஹ் தஆலா அந்த யாசீன் மூலமா உள்ள பாக்கியங்களை நாமும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக.